வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் வித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நாஸ்ட்ராடாமஸ் 2024 என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபா வாங்க அப்படிங்கிறவங்க 2024 என்னென்ன நடக்கும் அப்படின்னு அவங்களும் சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த குறிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வாங்க அப்படிங்கிறவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்வை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதனால் உங்களுக்கு பார்வை இல்லாமல் போச்சுங்க? ஏன்னா இவங்க பிறப்பிலேயே இவங்களுக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இவங்களோட 12வது வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு புயல்ல மாட்டி மின்னல் தாக்கி இவங்களோட பார்வை இழந்திருக்குதுங்க. ஸோ அதற்கப்புறமும் இவங்க மனம் தளராம முடிஞ்ச வரைக்கும் இவங்க படிச்சிருக்காங்க, வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த வருஷங்கள் என்னென்ன நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ல இவங்களுக்கு கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை ஹின்ஸா எடுத்திருக்காங்க. ஸோ காலப்போக்கில் அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. இவங்க 1996 தாங்க இறந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த ஒருத்தர். இவங்க சொன்ன குறிப்புகள்ல அதிகபட்சம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 85% இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க சொன்னதுல நடந்ததுல முக்கியமான சில விஷயங்களை பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரிட்டன் இளவரசி டயானாவோட இறப்பை பத்தி இவங்க முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி தான் அவங்களோட இறப்பு அப்படிங்கிறதும் இருந்துச்சு. ஸோ அதற்கு அடுத்து இவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சோவியத் யூனியனோட பிரிவை பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சோவியத் யூனியன் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு நாடுகளோட கூட்டணியா இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் ரஷ்யா, உக்ரைன், இது எல்லாமே. இந்த சோவியத் யூனியனோட பிரிவை பத்தி இவங்க இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ட்வின் டவர் இடிஞ்சு விழுகும் அப்படிங்கிறதையும் இவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளோட கோவிடையும் இவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கருப்பு அதிபர் வருவாங்க அப்படிங்கிறதையும் இவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கோவிடை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இவங்க சொல்லி ஓரளவுக்கு நடந்த விஷயங்கள். ஸோ ரொம்ப பின்னாடி போக வேணாமே, 2023 இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரஷ்யா உக்ரைனோட பிரச்சனையை பற்றி இவங்க சொல்லியிருந்தாங்க. வேர்ல்டு வார் 3க்கு ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு போன வருஷம் ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அதிக அளவுக்கு டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்தவர்களால் அதிக அளவுக்கு டெரரிஸ்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னுமே அங்கே போங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இவங்க சொன்னதும் ஓரளவுக்கு போன வருஷம் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ 2024 இவங்க என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க 2024 ப்ரெடிக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல விஷயத்தோட ஆரம்பிப்போமே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2024 கேன்சருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன்சருக்கு மட்டும் கிடையாது, அல்சீமர் அப்படின்னு சொல்லி நம்ம மூளையில் ஒரு வியாதி வருங்க. இது என்னன்னா ஞாபக மருதி அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இதனால நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. ஸோ இந்த வியாதிக்கும் இந்த வருஷம் மருந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அதிக அளவுக்கு கொலை முயற்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அவருக்கு 23 தடவை கொலை தாக்குதல் நடந்திருக்குதுங்க. ஸோ இந்த வருஷம் அது கண்டிப்பாக இன்னும் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ வார் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்டா மோதிக்காம பயோ வார்ஸா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதிக அளவுக்கு பயன்படுத்தப்படும். இது இந்த கம்ப்யூட்டர் துறையில ஒரு மாறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் கிரைசிஸ் அதிக அளவுக்கு இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம் அதிக அளவுக்கு வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து வேர்ல்டு வார்ஸ் இல்லை நாட்டுகளுக்கு இடையே சண்டைகள் வர வர பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை இவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக்ஸ் அதிக அளவுக்கு நடக்கும். அதுவும் அந்த சைபர் அட்டாக்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க எல்லா கண்ட்ரீஸ்லையும். ஸோ டிஜிட்டலைஸ் ஆனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதில் ஹேக்கர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதன் மூலியமா ஹேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் அதிக அளவுக்கு நடக்கும் அப்படின்னு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைபர் கிரைம்ஸ் ஹேக்கர்ஸுக்கு எல்லாத்தையுமே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட விஷயங்களை, நம்மளோட பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இருக்கணும்.
இந்த 2024ல டெக் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெக் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து அதிக அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு முன்னேற்றத்தில் வந்து நம்மளையே கூட்டிகிட்டு போய் விடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 3 நாடும் கைகோர்த்து ஒரு கூட்டணியா வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய கூட்டணியா வந்து வளம் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா முக்கடல் சேரக்கூடிய இடத்துல ஒரு தலைவன் உருவாவான், அந்த தலைவன் வந்து மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த ப்ரெடிக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2024. அப்போ இந்த 2024ல ஓரளவுக்கு நல்லதும் வந்து நடந்திருக்கு, ஓரளவுக்கு கெட்டதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஃப்ளட்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடுகளை வீணாக்காம எல்லாருக்கும் உதவி செய்யறதை வந்து நம்ம இந்த வருஷம் வந்து கடைபிடிப்போம். இவங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிராவலுக்கு இந்த 2024 ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்பயே நிறைய ஆராய்ச்சிகள் டைம் டிராவலை பற்றி போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டைம் டிராவலில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இந்த 2024 அமையும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாபா வாங்க இந்த 2024 நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்களுக்கு ஆல்ரெடி அது நடக்கிறதுக்கு அறிகுறிகளும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொன்ன அந்த டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாத்துக்குமே. ஸோ இவங்க சொன்னதுல எது எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வாழ்ந்த சித்தர் ஒருத்தரும் அடுத்த வருஷத்துலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போடுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.